Hi friends, welcome back to Mama's Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பந்தி வீட்டில் முதல் நாள். ஒரு நாள் ராத்திரி தூங்கி ஏஞ்சிட்டு இப்ப காலையில என்ன பண்றதுன்னு தெரியல. அக்காவும் அண்ணாவும் ஆபீஸ் போயிட்டாங்க. சோ நானு, மாப்பிள்ள, பாப்பா, பேபிமா, மௌலி 5 பேர் மட்டும் தான் இருக்கும். ஷேர்னும் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் போயிடுச்சு. அவ எம்காம் பண்றா, அதனால காலேஜ் போயிட்டா. அவ ஸ்டார்டிங்ல லீவ் எல்லாம் போடக்கூடாது அங்கிள் அப்படின்ட்டு. சரி ஓகே என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சுட்டே இருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நல்லா அக்கா கொடுத்தாங்க. தோசை, வடை, இட்லி, அப்புறம் சட்னி சாம்பார் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போனாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சம்பந்தி அக்கா சொல்லிட்டு போனாங்க, அது எப்படி ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத பாப்போம். அந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாப்பா தான் இப்போ மத்தியானம் எங்களுக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது. ஆல்ரெடி அக்கா வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார் எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. முக்கியமான 2 விஷயம் வந்து சைட் டிஷஸ் வந்து பாப்பா தான் செய்யும், பாப்பா கையால சாப்பிடுங்க அப்படின்னு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கபாப். அந்த அம்மா பெங்களூர்ல அவங்க மாமியார் சொல்லி கொடுத்தா மாதிரி கபாப் போட போறாங்க. அதையும் நம்ம பாப்போம் எப்படிதான் பாப்பா கபாப் போடுது. காலையில ஒரு தோசை பொண்ணு உனக்காக சுட்டு கொடுத்துச்சு. தோசை சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருந்தது. நல்ல முருகலா, நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல முருகலா சுட்டு கொடுத்துருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க மாமியாரோட கைவண்ணம், ட்ரைனிங். தோசை நல்லா இருந்தது. அந்த அண்ணா கூட சொன்னாரு தோசை சூப்பரா சுடுவோம் மோனா அப்படின்னாரு. சோ தோசை செம்மையா இருந்தது. இப்ப அடுத்தது மெயின் டிஷ் கபாப் செய்ய போறாங்க. அவங்க மாமியார் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எண்ணெயில தான் போட்டு எடுக்கணும். எண்ணெயில போட்டு எடுக்கிறதுனாலும் ஒரு வாக்கு தெரியணும்ல, வாகு. அந்த வாகு வந்து பாப்பா என்ன பண்ணுதுன்னு பாப்போம். நம்ம இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் to half an hour பாப்பா கிளம்பி வந்துடும். வெளில போலான் இருக்கிறோம். நாங்க கிளம்பி வந்தோம்னா பாப்பா ப்ரிப்பேர் பண்ணோம். உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கபாப் எப்படி செய்யறதுன்னு நீயும் கத்துக்கணும். உனக்கு கொடுத்தாங்கல்ல மசாலா போட்டு வச்சிருக்காங்க. மசாலாவே இதுவாயிடும் போல் இருக்குது. அப்படியே ஓபன் பண்ணாம வச்சுனுக்கிறேன் நீனு. ஃப்ரெண்ட்ஸ், கபாப் மசாலாக்கு என்ன ஊத்துது? நீ செஞ்சிருக்கியா அதுக்கு முன்னாடி கபாப்லாம்? இல்ல இப்பதான் எங்களை வச்சு டெஸ்ட் பண்ண போறியா? பொரிக்கிறதா? பொரிக்கிறதா செய்வேன். இங்க மசாலா காட்ட எப்படி போட்டிருக்காங்கன்னு. காரம் கம்மியா இருக்கும் போல. ஐயோ வேணாம்ப்பா, போதும் எங்களுக்கு காரம் கம்மி. டேஸ்ட் செம்மையா இருக்கும். இல்ல அக்கா தானே இது பண்ணிருக்காங்க, கரெக்டா தான் பண்ணிருப்பாங்க. இல்ல நமக்காக காரம் கம்மி பண்ணுவாங்க. ஆனா எனக்குலாம் காரம் கபாப்ல போட்டா ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். சாட் மசாலா அது வேணா அப்புறமா மேல தூவிக்கலாம். போட போறது கபாப் போடு. அப்புறம் முட்டைன்னு சொன்னாங்க. முட்டை ஆம்லெட் வேணுமா, வறுக்கணுமா, என்ன சொல்லி மோனா செஞ்சு கொடுக்குமா அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. என்கிட்ட தான் சொன்னாங்க. என்கிட்ட முட்டை தானே கொடுத்தேன். சாம்பார் சூடு பண்ணோம். ரைஸிங்க சூடு பண்றதுலாம் ரைஸா காணோம். சாம்பார் அப்படியே ஊத்திக்கலாம். சாம்பார் சூடு பண்ணி அவரு சூடு பண்ணி சாப்பிட்டா இப்பெல்லாம் எனக்கு சூடு பண்ணி சாப்பிட்டதான் இந்த கிளைமேட்டுக்கு ஓகே. ஆமா ஆமா, நம்ம பண்ணிக்க மாட்டோம். நம்ம கிச்சன் வரதுக்கே ரூட் மேப் போட்டு தேடினு உட்காந்துப்போம். நம்ம எங்க இருந்து ஏற்கனவே செஞ்ச சாம்பாரை வேற சூடு பண்றது. வீட கட்டு, அதுக்கப்புறம் பாரு ஸ்விக்கி வராது. ஆமா, அங்க எதுவுமே வராது. சமைச்சுதான் சாப்பிட்டா ஆகணும். அந்த இடத்துல எல்லாம் சமைச்சுதான் நீ சாப்பிட்டா ஆகணும். நோட் திஸ் பாயிண்ட். எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயத்த செஞ்சு காட்டிட்டேன். சரியா? தையல் மிஷின் கிடையாது, லூசு. நீயே தையல் மிஷின் வேற என்ன ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கிட்டு இருக்கிற. என்னால முடியும் நான் நிரூபிச்சு காட்டிட்டேன். அது வேற இது வேறப்பா. எனக்கு வந்ததுல இருந்தே இந்த வீடு பிடிக்கல. நான் நிறைய தடவை உனக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடு எனக்கு பிடிக்கலன்ட்டு. இருந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி இருந்தது? அங்க மாடலர் கிச்சன், அங்க அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு. சரியா? இப்ப இந்த வீடு நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல. பழைய நீங்க சமைக்கல. அது இல்லாம எனக்கு வந்து சொட் ஆகுது. இப்ப எனக்கு தகுந்த மாதிரி என் வீட ரெடி பண்ற. அப்பா வருது அதெல்லாம் ஓகே. என்னதான் இருந்தாலும் அங்க வந்து ஹீட் கிளைமேட் தானே. எங்க ஹீட் கிளைமேட்? நம்ம ஊர்ல ஹீட் கிளைமேட் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு ஹீட் எல்லாம் வராது. ஏன்னா பக்கத்துல ஏரி இருக்கிறதுனால வேணா கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து வெயில் வந்து மூஞ்சிக்கே வராதாங்க. அந்த விஷயம் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்றது, ஒரு இடம் நமக்கு பிடிச்சிருந்தா அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளால ஒரு இடத்துல கஷ்டம், ஒரு இடம் பிடிக்கலன்னு அங்க நல்லாவே இருந்தாலும் நம்ம வாய் என்ன சொல்லும், பிடிக்கல அப்படிங்கும். இதெல்லாம் வந்து காமன் திங்.
சரியா? அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நான் நிறைய தடவை வீடியோல தான் பாத்துருக்கிறேன் இவ பொரிக்கிறத. இல்ல அது எதுவும் காயிடும். கபாப் எடுத்து காட்டு. கொஞ்சம் தள்ளி நில்லு, முடிய எடுத்துக்கோ, இல்லைன்னா இதுவாயிடும். இங்க பாரு, கபாப காட்டு. எனக்கு வரணும்னாலும் முடிய கட்டிட்டு வரணும். ஏ வெந்தது இப்பதான் போட்ட பாப்பா. இப்ப பாரு மசாலா மேல வந்து உள்ள வந்துச்சான்னு தெரியல. சரி எடு, அப்புறம் பண்ண மசாலா. ஏய் இல்ல இல்ல எடுக்காத எடுக்காத. ஒரு டெக்னிக் சொல்லி தரேன் பாரு. இங்க இருக்கு தெரியுமா, இப்படி நுரைச்சுனே இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். நுர அடங்குனாதான் உனக்கு வந்து வெந்துச்சு அர்த்தம். இப்படி நுரைக்கிறது பத்தியா இந்த சிக்கனை சுத்தி, அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம். ஏன்னா இப்பதானே எடுத்து போட்டேன். நுர எவ்வளவு நுர வருது, நுர வரக்கூடாது. சிம்ல வைக்கணும். நீ பார்த்தனா, நீ சில்லி சிக்கன் எல்லாம் கடையில போடுறாங்க தெரியுமா, நம்ம கண்ணு முன்னாடி சட்டியில போடுறாங்க தெரியுமா, அப்ப நோட் பண்ணு. இந்த மாதிரி எல்லாம் குக்கிங் டிப்ஸ் நீ தான் கத்துக்கணும். கொஞ்சம் என்ன சொல்றது, இண்டிவிஜுவலா கொஞ்சம். அடுத்தது முட்டை 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 அடுத்தது. அதுக்கு பால் டப்பா இல்ல அதில் தான் போடுறாங்க. அந்த அக்காவும் அது இதில் தான் போடுறாங்க. நேத்து பார்த்தேன் நானும், இதில் தான் போட்டு எடுத்துனாங்க. இது கரண்டி ஆம்லெட்டுக்கு இது கரண்டி ஆம்லெட் இந்த மாதிரி வைப்பாங்க. ஆனா இது பால் பாத்திரம் மாதிரி இருக்கு. கரண்டி ஆம்லெட் ஒன்று இருக்கும், அது இருக்கு. ஆனா இது வந்து கரண்டி ஆம்லெட். உங்களுக்கு முட்டை உங்களுக்கு வேணாம், பெப்பர் இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல, மிளகாத்தூளே போடும். நாங்களே காலி பண்ணிட்டோம். இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டா கிறக்கிக்கும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, அடுத்தது முட்டை ஆம்லெட் போடுது பாப்பா. கலக்கலாம் வேணாமா, அப்படி அப்படியே எடுத்து போட்டா போதுமா? ஐஸ் அதுக்குள்ள வச்சா ஐஸ் ஆகுது. எதுக்குள்ள வச்சா அதுல இருந்ததுமா, அதை எடுத்து நாங்க உள்ள வெளில வைக்க கூடாது. ஹெல்பிங், அவங்க அம்மா பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. முட்டை போட்டு இருக்கா? ஆமா, சில்லுன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் வேக டைம் ஆகும். நல்லா முதல்ல மசாலா போட்டு எடுத்து வச்சிடுறாங்க. தேவைன்னும் போது எடுத்து போட்டு பொரிச்சு தின்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா போட்ட கரண்டி ஆம்லெட் மாதிரி காட்டு. போதும் போதும், நல்லா இருக்கும். உப்பு வேணுமா? வேணாம் வேணாம், உப்பு போடல. நீ அதில் போட்டிருப்பல்ல, காட்டு. கை கழுவிட்டு காட்டு. மேலே என்ன பாப்பா, இவ்வளோ மிளகாத்தூள். மிளகாத்தூள் தானே அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க பொண்ணு பரிமாறி நாங்க சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். அப்படியே சந்தோஷமா இருக்கா அவனுக்கு? ரொம்ப ஹாப்பி. முட்டை வேற லெவல்ல இருந்தது. ஒரு முட்டையை சாப்பிட்டேன், அப்புறம் சரி சாப்பிட்றதுக்கு வேணும் இன்னொரு முட்டையை போடு அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். போதும் போதும், வேணா நான் வாங்கிக்கிறேன், வேணா வாங்கிக்கிறேன். மௌலிக்கு வயிறு வலி சரியா போச்சுலடா. ஏன்னா என்ன ஆச்சுன்னு நானும் அண்ணி காலையில டிஸ்கஸ் பண்ணோம். நீ சென்னையில இருந்து பெங்களூர் வந்து, பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி வந்து, வேளாங்கண்ணில இருந்து திருப்பி நீ சென்னை பெங்களூர் வந்த பாத்தியா, அந்த ஹீட் உனக்கு கிளப்பி விட்டுருச்சு. அதனால இப்ப மாத்திரை கொடுத்து அடக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நைட்ல கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சாம்பார், கீரை இருந்தது, கீரை ஆமா, கீரை, சாம்பார், சிக்கன் கபாப், முட்டை ஆம்லெட், கீரை வருது. இதெல்லாம் வந்து இதுல பாப்பா செஞ்சது முட்டை ஆம்லெட் கபாப். இப்போ நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம வரும்போது நம்மளுக்கு ஃபுல் மீல்ஸ் பண்ணி போட்டுருவோம் பாப்பாவே. கரெக்ட், அவங்க ட்ரைனிங் கரெக்டா பண்றாங்க. ஆமா, மெதுவா சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் ஒரே முட்டா திரிக்காம, ஒரே முட்டைன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செய்யறாங்க. ஆமா, தோசைக்கு சைட்ல ஊத்தி கொடுத்துருமா, கபாப் போட்டு அப்படியே பொரிச்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பண்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கணும் பொண்ணுக்கு, சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த டேஸ்ட் அப்படியே பாப்பாவும். ஆமா, இவங்க ஸ்டைல் கத்துக்கணும், நம்ம ஸ்டைல் தேவையில்லை, இவங்க ஸ்டைல் அவ கத்துக்கணும். ஆனா சீரியஸாவே பெங்களூர்ல எங்க பிரியாணி சாப்பிட்டாலும் வேற லெவல்ல இருக்கு. வாட்டர் அண்ணி செஞ்சது. காலையில சாம்பார் நான் காலையில தோசைக்கு 2வது தடவை சாப்பிட்டேன். கேட்பாங்க, வெக்கமே இல்லையா ஒரு சம்மந்தி வீட்டுல வந்து உட்காந்து இப்படி கேட்டு சாப்பிடுறீங்க. நாங்க சம்மந்தியா ட்ரீட் பண்ணல, அவ்வளவுதான். எங்க பொண்ணு கொடுத்த வீடு எங்க வீடுதான். அவங்களும் எங்க வீட்டுல வந்து எங்க வீடுதான். அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. சாப்பிடுங்க. அவங்க வந்து
புது வீடு வந்தோடனே அவங்க இந்த மாதிரிலாம் அவங்களும் இது பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பழைய வீட்டில் வந்து அவங்க வேற வழி இல்லையா, நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ண வைக்கிறோம், அதனால கரெக்டாக நம்ம செஞ்சு முடிச்சோன்னு தான் வராங்க. புது வீடுனா அவங்களும் ஷேர் பண்ணி அவங்களோட டேஸ்ட் எல்லாம் செஞ்சு வேற லெவல்ல சாப்பிட்டு என்ஜாய். என்னோட டேஸ்ட் நான் தான் செஞ்சு தருவேன். ஆமா, இருந்தாலும் அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. நோ 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 நோ, இங்க வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னா அதே மாதிரி அவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். நானே என் கை வண்ணத்தை காட்டுவேன். ஆனா அவங்க கண்டிஷன் போட்டாங்க, நான் வந்தா சிக்கன் செய்யாத மட்டன் செய்யாத மட்டும் பண்ணுட்டாங்க. ஆமா, சீ ஃபுட் வேணும்னாங்க. காலேஜ் போயிட்டு தான் வந்திருக்கு, சாப்பிடணும், டயர்டா வந்திருக்கு. ரன்னிங் ரேஸ் எல்லாம் காட்டி இருக்கிற. சரி ஓகே, போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிடுறான். ஓகே, மாமாவும் மச்சானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தது இப்பதான் போடுறாங்க. ட்வின்னிங் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. போன டைம் வரப்ப எடுத்துட்டோம், ஆனா போட முடியல. சரி நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி வச்சோம், நெக்ஸ்ட் டைம் வந்தா போடலாம்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே ஓகே, என்னப்பா அப்படி பாத்து நிக்கிற? சாப்பிட்டது காலை கண்ணை கட்டுது. உன் வயிறு மட்டும் புடைச்சுன்னா அவங்க மேல தெரியுது. வயிறு மட்டும் புடைச்சுன்னா அவங்க மேல தெரியுது. மௌலி பாதி மறைச்சிச்சும் வயிறு. அதான் சாப்பிட்டது கண்ணை கட்டுது. இப்பதான் அண்ணி போன் பண்ணாங்க, எல்லாம் சாப்பிட்டீங்களா, உங்க சட்டி காலி அப்படின்னோட சந்தோஷப்பட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகி எல்லாரும் வெளில போறோம். எங்க போறோம்னு தெரியல, ஆனா போற வழியில தான் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அவ்வளவுதான். கரெக்டாடா? ஒரு இடத்துக்கு போறோம். மால் போறோமா மாப்ள? மால் தான் போறோம். அவங்க ஊரை சுத்தி காட்டுறாரு. இப்போ வரைக்கும் இன்னும் அந்த இந்த மாலுக்கு போவே இல்லை. இங்க ஒண்ணு இருக்குமே, இல்ல பெரிய மால் பா, அங்கதான் போயிருந்தோம். லுலு பாலம். ஆமா, நம்ம லுலு போனோமே. ஓ, அது லுலு மாலா? ஓகே. இப்ப ஏசியால வந்து லார்ஜஸ்ட் மால் கூட்டி போறாராம். ஆமா, ஏசியாஸ் லார்ஜஸ்ட் மால் கிளம்பிட்டோம். நம்ம போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பாப்போம். வேடிக்கை பார்க்க போறோமா இல்ல என்ன பண்ண போறோம்ன்றது எவ்ரிதிங் பேஸ்ட். நீ பர்த்டே ஷாப்பிங் போற, அத சொல்லு முதல்ல. அதையே முடி மறைக்கிற? நான் பர்த்டே ஷாப்பிங் போறேன். யாரு இல்லன்னா அதுக்கு எனக்கு ஏத்த மாதிரி அமையணும், அப்பதான் ஷாப் பண்ணுவேன், இல்லைன்னா ஷாப் பண்ண மாட்டேன் நான். சரி ஓகே, நான் போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஷாப் பண்ணி இருந்தேன்னா அதை நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போலாம். இப்போ அப்படிதான் இருக்குது ஒரு லாங்கா வால். பெரிய வால் இப்படிதான் இருக்குது, உள்ள சுத்தி போற இடத்துல இது நல்லா இருக்கு பாருங்க. அதுதான் சொன்னேன், இந்த இலை தான் சொன்னேன், இது ஆர்டிபிஷியலா தான் சொல்றேன். என்ன பைமா, நமக்கு மணி அடிச்சா சோறு, மணி அடிச்சா தூக்கம், மணி அடிச்சா காஃபி, எது வைத்தாலும் மணி. அந்த மணி அடிக்கும் போது நமக்கு அது கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஆடிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் ஆனாலே அதெல்லாம் வருது போல அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான் நம்மளே. இப்ப காஃபி குடிக்க போறோம். காஃபி டைம் எனக்கு, அதனால வந்தோடனே ஒரு மாதிரி கேரா இருக்க மாதிரி மயக்கம். அப்ப நீ காஃபி மட்டும் தானே குடிக்கணும்? சைட்ல என்ன காஃபிக்கு ஸ்நாக்ஸ் சொல்லியிருக்க? ஸ்நாக்ஸ் சொல்லியிருக்கிறேன். அது சிக்கன் ஃப்ரைட் மோமோஸ். நான் வாவ் மோமோஸ்ல சாப்பிட்ட ஞாபகமே எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து சரி சாப்பிட்டு பார்ப்போம். மௌலி ஏர்போர்ட்ல வாங்கினா ஃப்ரைடு மோமோஸும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால வாங்கலான்னு வாங்க. இந்த பேர்ல இருக்கிற இது சாப்பிடணும். வாவா, சைனா வாவ் நம்ம ஊர்லயே இருக்கு, ஆனா ஒரு நாள் கூட பக்கமே போனதில்லை. நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ரூட்ல போனா குதிரைக்கு கடிவாள கட்டின மாதிரி இட்லி, தோசை, பொங்கல், வடை, கிச்சடி அப்படின்ட்டு. இட்லி, நீ சொல்ற இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே 100 ரூபா உள்ள வந்துடும். இது 350 ரூபா கொடுத்தா தான் வருது. ஆமாப்பா, இனிமேல் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. நானே இப்பதான் யோசிச்சேன். இன்னைக்கு காலையில வந்து மெனு டிஃபன் நானே யோசிச்சேன். இவ்வளோ டிஃபன் வெரைட்டிஸ் இருக்கா, நம்ம தான் ஒண்ணுமே செய்யறதில்ல போல. நீ என்ன டிஃபன் வெரைட்டிஸ்? நிறைய இருக்குப்பா, யோசிக்கும் போது நிறைய வருதுப்பா. இருக்குதுப்பா, எதனால அந்த யோசனை உனக்கு? இவங்க அங்க வந்தா நம்ம புது வீட்டுக்கு வந்தா என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து அப்படின்னு யோசிச்சு வச்சுட்டேன். அப்ப அடுத்த வாட்டி அவங்க ஊருக்கு வரும்போது செஞ்சுடுவேன். உனக்கு இதே வேலை தானே, வந்து காபி குடிச்சிட்டு போகணும். பார்க்கும்போதே நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. சரி, பிள்ளைங்க ஆளுக்கு வரும்போது எடுத்தா ஷேர் பண்ணிடலாம், ஒரு முடிஞ்சு போயிடும். நல்லா இல்லைன்னா கூட ஆளுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் பார்க்கறேன்னு முழுங்கிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சா இதை பார்த்தா நம்ம தலையிலே கட்டிட்டு அங்கேயே போயிட்டீங்க. வேற என்னென்னலாம் தூக்கின்னு வர போதுங்க பாரு. அதுங்க நேரம் கேஎஃப்சி போங்க. ஆமா, கடிவாளம் கட்டின மாதிரி அடுத்தது காலுங்க. நான் கேஎஃப்சி முன்னாடி இருந்தது, அதான் அங்கதான் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அங்கதான் போய் வரிசையா வாங்கிட்டு வருவோம். இது என்ன பிரைஸ்? டம்ளர் கீழே வாங்க போலயே. நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓஹோ, இது டீ டேபிள் இல்ல, லஞ்ச் டேபிள். என்ன காஸ்ட் வருது பாரு. இந்த டோட்டல் செட்டப் அது இல்ல, டோட்டல் கிட்டு
18,000 அது 40,000 40,000 ஓகே தான். 40,000 இது 50,000. ஸோ மொத்தம் 1 லட்சம். இது இந்த 3 சீட்டர், இந்த 2 சீட்டர். ஆமாம், 3 சீட்டர் சோஃபா 50, 2 சீட்டர் சோஃபா 39, 1 சீட்டர் சோஃபா 25. 1 சீட்டரே இல்லையா இங்கே? எங்கே இருக்குது 1 சீட்டரு? இது வாங்கணும். எதுக்கு இது? சாப்பாடு வச்சு நம்ம ஆமாம் ஆமாம், இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டா எல்லாத்தையும் ஃபுட்டு கிச்சன்லேருந்து இதை எடுத்துன்னு வந்து வச்சு தள்ளின்னு வந்துடலாம். அந்த 4 சீட்டர் சோஃபா எவ்வளோப்பா ஆகுது? சோஃபா இல்லை இது, சாரி, டைனிங் டேபிள். சின்ன டைனிங் டேபிள் இருந்தது, இது 60,000 நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுருணும். ஆ ஆமாம், வார்ட்ரோப் இந்த மாதிரியா? பாயிண்ட் பையில போடாம முழுசா தெரியும். இந்த டிசைன் ஒன்று கொடுத்துருக்காருடா, இது ஒன்று கொடுத்துருக்காரு. இதுதான் என் ரூமில் கலாய்க்க இது பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா ரூமும் பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணுறோம். அந்த கலர்ஸ் எல்லாம் ஃபைனல் சூஸிங் தான். பட் எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் மணி. எங்கள் ரூம் மட்டும் எப்படியா இருந்தாலும் ரெடி பண்ணுருவேன். உங்கள் ரூமு, மௌலி ரூம்லாம் வந்து பேஸ்ட் ஆன் மணி. இப்போதைக்கு அதுதான் பிளான். அதெல்லாம் இல்லை, எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, எல்லாமே இருக்கும். ஃபண்ட் அப்போ நிறைய இருந்ததுன்னா செல்லம் சூஸ் பண்ணுறான்னு ஃபோன் போட்டு சொல்லி சூஸ் பண்ண வைப்பேன். ஃபண்ட் இல்லைன்னா நானே ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக பெட்டராக பண்ணி விட்ருவேன். அவ்வளோதான். இப்பயே வந்து இல்லை இப்போ வந்து பாப்பா ரூமுக்கு முதல்ல வந்து வாஸ்து பிரகாரம் வந்து பாத்ரூம் டாய்லெட்டில் உட்காரும் போது சவுத்தை பார்த்து தான் உட்காரணும், நார்த்தை பார்த்து தான் உட்காரணும்னு பிரச்சனை இருந்தது. அதனால பாப்பா பாத்ரூமில் வந்து இது வைக்க முடியல, எது கிளாஸ் வைக்க முடியல. கிளாஸ் வச்சா அதான் வெட் ஏரியா ட்ரை ஏரியா தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு கிளாஸ் பார்ட்டிஷன்னு. அப்புறம் பார்த்தோம், சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஈஸ்ட் பார்த்த மாதிரியே உட்கார்ற மாதிரி போட்டு பார்ட்டிஷன் போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியில எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. நல்லா ஜாலியா சுத்திட்டு நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம அண்ணியும் அண்ணனும் வந்துட்டு வேலைக்கு முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்டையும் கீழே உட்காந்து பேசிட்டு நாளைக்கு என்ன பிளான் அப்படி சொல்லிட்டு அதையும் கேட்டுட்டு நாங்க மேல வந்தாச்சு. எல்லாருமே வந்துட்டு சரி தூங்கணும்ல, மணி வந்து 11:30 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தூங்கினாதான் காலைல கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திக்க முடியும். இல்லைன்னா லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திக்கிற மாதிரியே ஆயிடுது. அப்படி சீக்கிரம் எழுந்துச்சுன்னா ஒரு மாதிரி கேராயினே இருக்குது. அதனால சீக்கிரம் வந்து டைம் கரெக்டா தூங்கணும். இந்த கிளைமேட்டுக்கு வந்து சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு வந்தாலும் தூக்கம் வருது. ஆமா, அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, மயக்கடிச்ச மாதிரியே வச்சுனுக்குது நம்மள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால சீக்கிரம் தூங்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங் பிரஸ் பண்ணுங்க.